ஒரு நிமிடம் நம் கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கும் பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை காணும்படி எங்கள் கண்களை நீர் திறந்தள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி. எங்கள் கற்றுத்தாரும் அப்பா. நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலே உண்டு ஆண்டவரே. வேதத்திலே ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே இருக்கிற பொக்கிஷங்களை எங்களுக்கு நீ திறந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே அது பிரீதியாக இருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்களுடன் இருந்து பரிசுத்த ஆவியானவரே பேசுகிறார் என்று வேத வசனத்தின்படி பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்கள் மத்தியில் இடைப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். நீர் பொதுப்படுத்திக் கொள்ளும் வழிநடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை எங்களோடு கொடுக்கும்படியாக தேவன் தந்த இந்த மகாபெரிய கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். மேலும் என்னை அன்போடு அழைத்த சந்திரமோகன் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் பொறுப்பாக இருக்கிறவங்க அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் நன்றியையும் என் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியத்தை தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் வாஞ்சித்தேன். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 25ஆம் அதிகாரத்திலே காணப்படுகின்ற ஒரு உவமையை தான் அல்லது ஆண்டவர் சொன்ன ஒரு காரியத்தை தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் வாஞ்சித்தேன். இந்த 25ஆம் அதிகாரத்திலே வசனங்கள் 14 30 வரைக்கும் இருக்கிற இந்த தாளந்து உவமை குறித்து உங்களோடு பேச வேண்டும் என்று சொல்லி நான் வாஞ்சித்தேன். நாம் எல்லாருக்கும் இந்த தாளந்து உவமை நான் நன்றாக நம்ம அறிந்திருக்கிறோம். அநேக முறை இதில் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம செய்திகள் என்ன பண்ணியிருக்கோம், கேட்டிருக்கோம். ஆனாலும் இந்த நாளிலும் ஆண்டவர் அதன் மூலமாக சில காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார் என்று சொல்லி நான் வாஞ்சிக்கிறேன். அதாவது ஆண்டவர் இந்த காரியத்தை அல்லது இந்த சம்பவத்தை பேசும் பொழுது என்ன சிந்தையோடு அல்லது அவர் மனதிலே பேசும் பொழுது எப்படிப்பட்ட எண்ணத்தோடு பேசினார், என்ன அர்த்தத்தோடு பேசினார் என்பதைத்தான் இந்த நாளிலே உங்களோடு நான் விளக்க விரும்புகிறேன். ஒருவேளை இந்த மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே முதலாவது காணப்படுகிறது அந்த கன்னிகைகள், 10 கன்னிகைகளை குறித்து நம்ம காணப்படுகிறோம். முதல் 1 13 வசனங்கள். அடுத்தது 14 30 வரைக்கும் நம்ம இப்போ தியானிக்க போகிற இந்த தாளந்து உவமை குறித்து நம்ம பார்க்கிறோம். அதுக்கு பின்பு 31 46 வரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெள்ளாடு தனியாக செம்பரியாடு தனியாக பிரித்து இந்த நாளிலே நியாய தீர்ப்பு இருக்கும் என்பதை ஆண்டவர் சொல்லியிருப்பார். அந்த காரியத்தை குறித்து இந்த 25ஆம் அதிகாரம் இப்படியாக இந்த 3 காரியங்களை உள்ளடக்கிய ஒரு சம்பவமாக காணப்படுகிறது. நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம், மத்தேயு 21ஆம் அதிகாரத்துக்கு பிறகு ஆண்டவர் பேசின வார்த்தைகள், ஆண்டவர் பேசின பிரசங்கங்கள், ஆண்டவர் செய்த செய்கைகள் எல்லாமே கடைசி காலத்திற்கு அது அடையாளமாக இருந்தது. எல்லாமே நம்ம 24ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமான ராஜ்யம், இப்படி இதெல்லாம் எதை குறிக்கிறது அப்படின்னா கடைசி காலங்களுக்கு அடையாளமாக இருக்கு. நீங்கள் மத்தேயு 21ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் வாசிக்க நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இயேசுவானவர் பேசின எல்லா பிரசங்கமும் அது கடைசி காலத்தை குறித்து இருக்கும். நீங்கள் வீட்டில் போய் வாசிக்கும் போது நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதே போல தான் இந்த 25ஆம் அதிகாரத்திலும் ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால் அந்த முதல் அந்த கன்னிகைகள் அடையாளத்திலே ஆண்டவர் என்ன சொல்வது, ரகசிய வருகையை குறித்து. அந்த ரகசிய வருகையிலே மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மணவாட்டியாகிய சபையை அவர் சந்திக்க அவர் வருகிறார். அப்பொழுது அது எப்படி இருக்கும் என்பதை ஆண்டவர் ஒரு கதையாக நமக்கு விளம்புகிறார். கடைசியிலே பார்க்கும் பொழுது வெள்ளாடு தனியாக செம்மறியாடு தனியாக நான் பிரித்து ஜனங்களை என்ன பண்ண போறேன், நான் நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்லி அது பகிரங்க வருகை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த இடையிலே காணப்படுகிற ஒரு காரியம் இதுவும் அந்த கடைசி நாட்களிலே அப்படி ஆண்டவர் வரும்போது என்ன சம்பவம் நடைபெறும் என்பதை குறிக்கும் வண்ணமாக இந்த காரியம் அதை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். இன்னும் சொல்ல போக வேண்டும் என்றால் ஆண்டவர் அநேக பிரசங்கங்களை, உதாரணத்துக்கு மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் உள்ள பிரசங்கத்தை எல்லாம் ஆண்டவர் அரேமிய மொழியிலே பேசுவார். எல்லா மக்களுக்கும் அரேமிய மொழி புரியும். ஆகவே அதிலே அதிகமாக அவர் பிரசங்கம் செய்திருப்பார். ஆனால் இந்த
மத்தேயு 21 அதிகாரத்திலிருந்து அவர் பார்ப்போம் என்றால் எல்லாமே அவர் பேசினது எல்லாம் எபிரேயு வார்த்தையிலே எபிரேயு பாஷையில் யூதர்களுக்கென்று பேசப்பட்டது. 21 அதிகாரத்துக்கு பின்பதாக அவர் பேசின எல்லா பிரசங்கமும் எருசலேமிலே குறிப்பாக தேவாலயத்திலிருந்து அவர் பேசின அந்த காரியங்கள். ஆகவே யூதர்களுக்கென்று அவர் விசேஷமாய் அவர் பேசுகிறார். மத்தேயு என்பவர் இயேசுவை யூதர்களுடைய ராஜாவாக அவர் காண்பிக்கின்றார், நாம் அறிந்திருக்கின்றோம். மார்க்கு இயேசுவை ஊழியக்காரனாக அவர் வெளிப்படுத்துகிறார். லூக்கா சுவிசேஷத்தின் இயேசுவை மனுஷகுமாரன் என்றும், யோவான் சுவிசேஷம் இயேசுவை தேவகுமாரன் என்றும், இப்படி 4 விதம் சுவிசேஷத்திலே இயேசுவை ஒவ்வொரு கோணத்திலே அந்தந்த சீஷைகள் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருப்பார்கள். ஆகவே இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் இயேசுவை ராஜாவாக, யூதர்களுக்கெல்லாம் ராஜாவாக அந்த கோணத்திலே அவர் அநேக காரியங்களை எழுதியிருக்கிறார். ஆகவே தான் இந்த தாலந்து குறித்த இந்த செய்தியானது அல்லது இந்த கதையானது மற்ற எந்த சுவிசேஷத்திலும் வராது. இந்த மத்தேயு மட்டும்தான் இதை ஜனங்களுக்கு எழுதி வைத்திருப்பார். ஆகவே இப்படிப்பட்ட எண்ணத்தோடு நாம் பார்க்க போகிறோம். நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அவர் பேசும்போது சொல்லுவார், மனிதன் இருந்தான், அந்த மனிதன் புறதேசத்துக்கு போகும்போது என்ன செய்வார் என்றால் தன்னுடைய வேலைக்காரர்களை கூப்பிட்டு கொண்டு ஒருவனுக்கு 5 தாலந்து, ஒருவனுக்கு 2 தாலந்து, ஒருவனுக்கு 1 தாலந்து அப்படி கொடுத்து விட்டு அவர் கடந்து செல்வார். அதன் பின்பு திரும்பி சில ஆண்டுகள் கழித்து அவர் வரும் பொழுது அவர்களிடத்திலே கணக்கு கேட்கும் பொழுது 5 தாலந்து உள்ளவன் இன்னும் 5 தாலந்தை சம்பாதித்திருந்தான், 2 தாலந்து உள்ளவன் இன்னும் 2 தாலந்தை சம்பாதித்திருந்தான், 1 தாலந்து உள்ளவன் அதை மண்ணிலே போட்டு என்ன பண்ணியிருந்தான், புதைத்து வைத்திருந்தான். ஆகவே 5 தாலந்து உள்ளவனையும் 2 தாலந்து உள்ளவனையும் கடவுள் பாராட்டினார். நல்லது, உண்மை முத்தமான ஊழியக்காரனே, எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று சொன்னார். ஆனால் 1 தாலந்து உள்ளவனை ஆண்டவர் புறம்பான அக்கினியிலே தள்ளிவிட்டார் என்பது இந்த உவமையில் சாராம்சம். இந்த கதையை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். இதிலிருந்து தான் சில காரியங்களை உங்களோடு நான் பேச போகிறேன். உதாரணமாக தாலந்து அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுடைய கிறிஸ்தவ வட்டாரங்களிலே பொதுவாக நாம் என்ன சொல்வோம் என்றால், அவருக்கு நன்றாக கீபோர்டு வாசிக்கின்ற ஒரு தாளந்து இருக்கு, அவருக்கு நன்றாக பாடல் பாடுகின்ற தாளந்து இருக்கு, அவருக்கு நன்றாக பேசுகின்ற ஒரு தாளந்து இருக்கு, அவருக்கு நன்றாக ஆடுகின்ற ஒரு தாளந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கிறிஸ்தவ வட்டாரங்களிலே நம்ம பேசுவோம். அது நிறைய நேரங்களில் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், உனக்கு கடவுள் நல்ல தாளந்து கொடுத்துருக்காது, நல்ல இதை கடவுளுக்கு நீ என்ன பண்ணணும், நீ பயன்படுத்தணும், நீ அப்படி கடவுளுக்குன்னு பயன்படுத்தலைன்னா கடவுள் என்ன பண்ணுவார், உன்கிட்டேருந்து தாளந்தை எடுத்து ஒருத்தவங்க கிட்ட கொடுத்துருவாது, இருக்கிறவங்க கிட்ட கொடுத்துருவாது, அதனால் ஜாக்கிரதையாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் நம்ம அதிகமாக நம்முடைய கிறிஸ்தவ வட்டாரங்களிலே நாம் பழகி கொண்டிருக்கின்றோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் இந்த நாளிலே நான் இந்த சிந்தனையோடு இந்த எபிரேயு பாஷையிலே ஆண்டவர் அதைத்தான் மென்ஷன் பண்ணி சொன்னாதா, இதை கீபோர்டு வாசிக்கிறது, பாடுறது, ஆடுறது இதெல்லாம் தாளந்து என்று நினைத்து தான் அவர் பேசினாரா, அல்லது வேறு ஒரு காரியத்தை குறித்து அவர் பேசினாரா என்ற கோணத்தில் தான் இந்த நாளிலே உங்களோடு நான் பேச வேண்டும் என்று சொல்லி நான் வாஞ்சித்தேன். எனக்கு அருமையான என்னுடைய பிள்ளைகளே, தாளந்து என்ற ஒரு வார்த்தை தமிழிலே கிடையாது. அது தாளந்து என்ற ஒரு வார்த்தை தமிழிலே இல்லை. அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஆங்கிலத்தில் டேலண்ட் என்று சொல்லி மொழிபெயர்க்கப்பட்டது. அந்த டேலண்ட்லேருந்து என்ன பண்ணிடுச்சு, தாளந்து. பொதுவாக நம்ம தமிழில் இந்த ஊ அப்படின்னு சேர்த்துட்டோன்னா, ஆங்கில வார்த்தையோட ஊ சேர்த்துட்டோன்னா அது எப்படி ஆகிடும், தமிழாக மாறிடும். பஸ் அப்படின்னா என்னது, இங்கிலீஷு. பஸ்ஸு அப்படின்னா என்னது, நம்ம என்ன பண்ணிடுவோம், தமிழ் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிடுவோம். புக் அப்படின்னா இங்கிலீஷு, புக்கு அப்படின்னா சில இடத்துல போடுவாங்க. ஒரு கடைகள்லாம் பார்க்கும்போது கிரெடிட்டு கார்டு அப்படின்னு போட்டுருவாங்க. அது என்னது, தமிழ். இங்கிலீஷில் என்னது, கிரெடிட் கார்டு. ஆனால் கிரெடிட்டு கார்டு அப்படின்னு போட்டோன்னா என்ன ஆகிடும், தமிழ்னு மாறிடுறோம். அதே மாதிரி தான் டேலண்ட் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தையை இங்கே என்ன பண்ணும்போது சீகன் பார்க்க மொழிபெயர்த்து பார்க்கும்போது தமிழில் வார்த்தையை தேடி பார்த்தாது, தமிழில் அதற்கான வார்த்தை கிடையாது. ஸோ தமிழில் அந்த சத்தத்தை குறிக்கும் வளமாக ஒரு வார்த்தை என்ன பண்ணிட்டார், தாளந்து, டேலண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தமிழில் மொழிபெயர்க்கும் பொழுது அதை என்ன பண்ணிட்டாங்க,
தாளந்து அப்படின்னு சொல்லி தமிழ் உச்சரிப்போடு அது போட்டாங்க. சரி, ஆங்கிலத்திலேயாவது டேலண்ட்ங்கிற ஒரு வார்த்தை இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஆங்கிலத்திலும் டேலண்ட் என்கிற ஒரு வார்த்தை கிடையாது. அப்போ அது எங்கேருந்து கடன் பெற்றாங்க அப்படின்னா, கிரேக்க மொழியிலேருந்து என்ன பண்ணாங்க, கடன் பெற்றாங்க. கிரேக்க மொழியில் தாளந்தோம் அப்படின்னு சொல்லி மொழிபெயர்க்கப்பட்டிருந்தது. இந்த தாளந்தோம் என்ற வார்த்தையை மொழிபெயர்க்க வரும்போது 1611 அதில் ஆங்கிலேயர்கள் மொழிபெயர்க்க வரும்போது தாளந்தோம் என்ற ஒரு வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் என்ன பண்ணாங்க, வார்த்தையை தேடி பார்த்தாங்க, வார்த்தைகள் இல்லை. அப்போ அதை ஆங்கில சொல்லோடு என்ன பண்ணிட்டாங்க, அதை மொழிபெயர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணாங்க, மொழிபெயர்த்தாங்க. டேலண்ட் அப்படின்னு சொல்லி அதை என்ன பண்ணிட்டாங்க, மொழிபெயர்த்தாங்க. அப்போ கிரேக்கத்தில் தாளந்தோம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். கிரேக்கத்திலேயாவது தாளந்தோம் இருக்குன்னா, கிரேக்கத்திலையும் தாளந்தோம் அப்படின்னா ஒரு வார்த்தை கிடையாது. அது எங்கே கடன் பெற்றார்கள் அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரிஜினலாக பேசின எபிரேயு பாஷையிலேருந்து என்ன பண்ணாங்க, கடன் பெற்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த தாளந்தீம் என்ற ஒரு வார்த்தை ஒரிஜினலாக உலகத்தில் அரேமிக் மொழியில் கூட கிடையாதான். ஓகேவா? இது எங்கே தான் இருக்குது அப்படின்னா, இது ஒரிஜினலாக நம்மளுடைய எபிரேயு பாஷையில் தான் இருக்குது. இந்த விளக்கம் எங்கேருந்து கிடைக்கிது அப்படின்னா, நீங்கள் திருவிவிலிய வேதாகமம் வைத்திருந்தீங்க அப்படின்னா, பொது மொழிபெயர்ப்பு புத்தகம் ஒரு வேளை நீங்கள் வச்சுருப்பீங்க. அந்த பொது மொழிபெயர்ப்பு வேதாகமத்தில் இதோட விளக்கம், நான் சொன்ன இந்த விளக்கங்கள்லாம் அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ இதை எங்கேருந்து கடன் பெற்றார்கள், எபிரேயு பாஷையில் தாளந்தீம் என்ற ஒரு வார்த்தை, கிரேக்கத்தில் தாளந்தோம் மாதிரி, இங்கிலீஷில் டேலண்ட்டுன்னு மாதிரி, தமிழ் என்ன வந்துச்சு, தாளந்து. ஓகே, அப்போது இதன் மூல வார்த்தை என்னது, தாளந்தீம். ஓகே, தாளந்தீம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் அந்த மொழிபெயர்ப்பில் கொடுக்கப்பட்டிருக்கும். ஒரு தாளந்தீம் என்பது 3000 வெள்ளிக்காசு. எவ்வளோ? நம்ம நினச்சிட்டு இருக்கோம் 5 தாளந்து 2 தாளந்து 1 தாளந்து, பாவம் கடவுள் அவனுக்கு 1 தாளந்து கொடுத்துட்டாருன்னு. 1 தாளந்து அப்படின்னா எவ்வளோ, 3000 வெள்ளிக்காசு. 3000 வெள்ளிக்காசுங்கிறது எடை கணக்கில் பார்த்தோன்னா 32 கிலோ. எத்தனை கிலோ? 32 கிலோ இருக்கணும். இப்போது சில கணக்கு சொல்கிறேன் புரியுற மாதிரி, எல்லோரும் கவனமாக கேளுங்க. மேக்ஸில் எல்லோரும் ஸ்ட்ராங்காக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே. இஸ்ரேல் தேசத்தில் டினாரியஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு டினாரியஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அரை வெள்ளிக்காசு. ஒரு டினாரியஸ் எவ்வளோ, அரை வெள்ளிக்காசு. இந்த அரை வெள்ளிக்காசு எதை குறிக்குது அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய அதி உயரிய சம்பளத்தை, ஒரு நாளுடைய சம்பளத்தை குறிக்குது. ஒரு மனுஷனுக்கு உரிய அதிக அளவு சம்பளம். இப்போ இந்த நாட்களில் பார்க்கும்போது ஒரு நாளைக்கு ஒருத்தர் 100 ரூபா சம்பாதிக்கிறாரு, ஒரு நாளைக்கு ஒருத்தர் 1000 ரூபா சம்பாதிக்கிறாரு, ஒரு நாளைக்கு ஒருத்தர் 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரு, இன்னும் சில பேர் ஒரு நாளைக்கு கோடி. இப்போ எலான் மஸ்க்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனையோ லட்சம் கோடி சம்பாதிக்கிறாரு. சரியா? பட் அந்த நாட்களில் ஒரு மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய அதிக அளவு சம்பளம், ஹையஸ்ட் சேலரி அமௌண்ட் எவ்வளோ, அரை வெள்ளிக்காசு. அதுதான் ஒரு டினாரியஸ். அப்போ 2 டினாரியஸ் அப்படின்னா ஒரு வெள்ளிக்காசு. ஒரு டினாரியஸ்னா எவ்வளோ, அரை வெள்ளிக்காசு. அப்போது 2 டினாரியஸ் அப்படின்னா ஒரு வெள்ளிக்காசு. அப்போ ஒரு டினாரியஸ் என்பது அதுதான் ஒரு வெள்ளிக்காசு. இப்போ அந்த நாட்களில் ஒவ்வொரு யூதனும் வரி கட்டணும். எவ்வளோ வரி கட்டணும் அப்படின்னா, ஒரு நாள் சம்பளத்தை வரி கட்டணும். ஒரு வருஷம் முழுவதும் இருக்கிறதுக்கு அவங்க வரி கட்ட வேண்டியது என்னது, ஒரு நாள் சம்பளம். ஒரு நாள் சம்பளம் எவ்வளோ சொன்னேன், அரை வெள்ளிக்காசு. அதனால தான் இயேசு கிறிஸ்து கிட்ட பேதுரு பேசும்போது, ஆண்டவரே வரி கட்ட சொல்லின்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்லுவார், நீ போய் மீன் வயிற்றில் மீனை பிடி. அப்போ மீனை பிடிக்கும்போது அங்கே என்ன கிடச்சிது, ஒரு வெள்ளிக்காசு. எனக்கு அரை வெள்ளிக்காசு, உனக்கு அரை வெள்ளிக்காசு, 2 பேருக்கும் சேர்த்து நீ என்ன பண்ண, போய் வரி கட்டிட்டு வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னார். ஓகேவா? நேரம் கம்மியாக தான் இருக்குது, இருந்தாலும் நான் ஒரு சின்ன டீவியேஷன் எடுத்துகிட்டு போகிறேன். இதுவும் நம்மளுக்கு தேவை தான். என்ன அப்படின்னா, இன்றைக்கி நிறைய நேரங்களில் மிராக்கிள் மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் என்ன ஆயிடுச்சு, ரொம்ப பிரபலமாயிடுச்சு. என்ன ஜோம் பண்ணனா உங்கள் பர்ஸில் என்ன வந்தது, காசு வந்தது, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் காசு வந்தது, டிஜிட் கூடியது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது அவங்க எப்படி இந்த அற்புதம் நடக்குது அப்படின்னு சொல்லி பேசுனா, பெரும்பாலானவங்க இந்த அற்புதத்தை, அதாவது பேதுரு மீன் பிடித்த வாயில் ஒரு வெள்ளி காசு கிடைக்க கடவுள் செஞ்சார்ல,
அது மாதிரி தான் இந்த அற்புதம் நடக்குதுன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, இந்த காரியத்தை அவங்க எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம நாட்டில் இருக்குது, நம்ம வச்சுருக்கிறது ருப்பீஸ் நோட்டு, ஓகேவா? திடீர்னு இன்னைக்கு யாருக்கு தெரியும், திடீர்னு பிரதம மந்திரி வந்து 2000 ரூபா நோட்டு செல்லாது, இல்லை 500 ரூபா நோட்டு செல்லாதுன்னு சொல்லிட்டாருன்னா என்ன ஆகிடும்? அவ்வளோதான். இது யாருக்குனே நடந்துச்சு. ஒரு முறை திடீர்னு வந்து என்ன பண்ணிட்டாரு, 1000 ரூபா நோட்டு செல்லாது. இன்னைக்கு நான் போய் 1000 ரூபாய் எடுத்து அக்கா கிட்ட போய் இதை காணிக்கையை வச்சுக்கோங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அந்த நோட்டுக்கு என்ன கிடையாது, மதிப்பு கிடையாது. அது வெறும் ஒரு பேப்பர். அதுக்கு தான் என்னது சமம். ஏன்னா அதனுடைய வேல்யூ வந்து என்ன பண்ணிருச்சு, போயிடுச்சு. ஆனால் வெள்ளிக்காசு என்பது ஒரு உலோகம். அதுக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டுக்குள்ள மதிப்பு இதுக்கு தான் செய்யணும். ஒரு பேப்பரில் ஒரு கவர்மெண்ட் ஒரு சீலு போட்டு பிரிண்ட் பண்ணி அதில் வந்து கவர்னருடைய சைனு போட்டால் அது ரூபாய் நோட்டாக மாறுது, ஓகேவா? அந்த நோட்டு நம்ம நாட்டில் செல்லும், மற்ற நாட்டுக்கு செல்லாது. அப்போ அங்கே போய் நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம். ஆனால் இந்த தங்கம், இந்த வெள்ளி, இதெல்லாம் உலோகம். இதெல்லாம் என்னவாகும் அப்படின்னா எப்போவுமே இதுக்கான மதிப்புகள் என்ன இருக்கும், இருந்துகிட்டே தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் உயர்ந்துட்டே தான் வருது. அப்போது ஒரு இப்போ உதாரணத்துக்கு ஜோம் பண்ணால் பர்ஸில் பணம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறத வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம நாட்டு கணக்குப்படி நம்ம நாட்டில் பிரிண்ட் பண்ணும்போது, ரூபாய் நோட்டு பிரிண்ட் பண்ணும்போது ரூபாய் நோட்டில் என்ன பண்ணுவாங்க, சீரியல் நம்பர் போடுவாங்க. இப்போது 0001 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, சீரியல் நம்பர் போடுவாங்க. இப்போது வந்து ஜோம் பண்ண இப்போ வந்து திடீர்னு பணம் வந்துடுச்சு அப்படின்னா வேறு யார்கிட்டயோ இருந்து 0001 அப்படின்னு இருந்த ஒரு நோட்டை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையான தேவன் என்ன பண்ணியிருக்கணும், சுட்டு அங்கேருந்து எடுத்து இந்த கிரேஸ் டிவியில் ஜோம் பண்ணுற ஐயாவுடைய ஃபர்ஸ்டில் கொண்டு வச்சிருக்காரு. ஏன்னா 001ன்னு கவர்மெண்ட் என்ன பண்ணும், ஒரு நோட்டு தான் பிரிண்ட் பண்ணும், அடுத்த நோட்டுக்கு நம்பர் மாறும், அடுத்த நோட்டுக்கு நம்பர் மாறும். அப்போ வேற ஒரு நம்பர் வந்து இல்லைன்னா இன்னொன்று நடந்திருக்கணும். என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, கடவுள் என்ன பண்ணியிருக்கணும், அந்த நோட்டை அச்சடித்து என்ன பண்ணியிருக்கணும், கொடுத்துருக்கணும். ஒரு வேளை அவரால் முடியும்னா சரி முடியும்னு வச்சுப்போமே. அப்படி அச்சடித்து அந்த நோட்டை நமக்கு கொடுத்தாருன்னா என்ன அர்த்தம்னா அதுதான் வந்து பரிசுத்தமான கள்ள நோட்டு, ஓகேவா? அப்படி தானே, கவர்மெண்ட் அச்சாதான் ஒரிஜினல் நோட்டு, சரியா? ஸோ அப்போ கடவுள் அப்படி செய்வாரா? அப்போ கடவுள் அப்படி செய்ய மாட்டார். அப்போ அது வந்து பிசாசு வேணா செய்வான். அப்போ இந்த அற்புதம் இப்படி காசில் பர்ஸில் காசு வருது, பேங்க் அக்கௌண்ட்டில் நம்பர் ஏறுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த அற்புதத்தோட கம்பேர் பண்ணிலாம் என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. அது வந்து தவறான ஒரு விஷயம். சரி, போகட்டும். அப்போது ஆண்டவர் வந்து இப்போ மீண்டும் வருகிறேன். ஸோ ஒரு தினாரியஸ் என்பது அரை வெள்ளி காசு, 2 தினாரியஸ் என்பது ஒரு வெள்ளி காசு. அரை வெள்ளி காசு என்பது தான் ஒரு மனுஷனுக்கு ஒரு நாள் அதிக சம்பளம். அப்போது இங்கே ஒரு மனிதனுக்கு ஒரு தாளந்து அப்படின்னா 3000 வெள்ளிக்காசு அப்படின்னு சொன்னேன். கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா யூதர்கள் ஒரு நாளைக்கு ஒரு வாரத்தில் 6 நாள் வேலை செய்வாங்க, ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துப்பாங்க. இந்த 6 நாள் கணக்கு பண்ணி ஒவ்வொரு நாளுக்கும் அரை வெள்ளிக்காசுன்னு சம்பளம் அவனுக்கு போட்டு இப்படி 3000 வெள்ளிக்காசுக்கு எத்தனை வருது அப்படின்னா 16,000 வருட சம்பளம். எவ்வளோ? 16.5 இயர்ஸ் உடைய சம்பளம் ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, அதுதான் ஒரு தாளந்து. நம்ம ஆவரேஜாக, ஸோ அது ரொம்ப ஹையஸ்ட் சம்பளம்னு வச்சுக்கிறதுனால ஆவரேஜாக நம்ம நிறைய கணக்கு போட போகிறோம். ஸோ அதனால் ஆவரேஜாக ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் ரொம்ப சொற்பமாக 5 தாளந்து 2 தாளந்து 1 தாளந்து இதுதான் கடவுள் கொடுத்த சொற்பமான அமௌண்ட். எவ்வளோ? ஒரு மனுஷனுக்கு 20 ஆண்டுன்னு வச்சுப்போமே. 20 ஆண்டு ஒரு மனுஷனுக்கு சம்பளம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம எல்லாரும் இங்கே நிறைய பேர் வேலை செய்வோம், நிறைய பேர் ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுக்கு வந்து வருமானம் வருது. நீங்கள் கணக்கு பண்ணுங்க, ஒரு மாதத்துக்கு ஒரு வருமானம் இவ்வளோன்னு வச்சுக்கோங்களேன். 20 ஆண்டுக்கு எவ்வளோ வருமானம் வரும்? அந்த வருமானத்தை கடவுள் நம்ம கையில் கொடுத்தா எப்படி இருக்கும்? நம்மளுக்கு ஒரு நாளில் திடீர்னு வந்து கொடுத்தா தான் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் அவனுக்கு இருந்துச்சு. 20 வருஷம் அவன் வந்து சம்பாதிச்சா எவ்வளோ காசு கிடைக்குமோ அவ்வளோ காசு என்ன பண்ணியிருக்காது ஆண்டவன். அந்த கொஞ்சம் அதுதான் நிறைய நேரங்கள் அதுதான் ஒரு ஊழியக்காரர் சொன்னார். என்ன சொன்னார்னா, ஆண்டவருடைய கொஞ்சமே நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியாத
அளவு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதுதான் த லீஸ்ட் ஆஃப் காட். ஆண்டவருடைய சொற்பமே மனிதனால் தாங்க முடியாத அளவுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஸோ இன்னொருத்தனுக்கு 2 தாலந்து, இன்னொருத்தனுக்கு எத்தனை தாலந்து? 5 தாலந்து. ஸோ 1 தாலந்து 20 ஆண்டுக்கு உள்ள சம்பளம் அப்படின்னா 2 தாலந்து 40 ஆண்டுகளுக்கு உள்ள சம்பளம். 5 தாலந்து சொல்லுங்க 100 ஆண்டுகளுக்கு உள்ள ஒரு சம்பளம். அப்போ 100 + 40 + 20 160 வருஷத்துக்குள்ள ஒரு சம்பளத்தை கடவுள் மனுஷனுக்கு கொடுத்தாது. இந்த உலகத்தில் இன்னைக்கு யாராவது ஒருத்தர் இப்படி செய்ய முடியுமா? இந்த திராணி இருக்கா? எலான் மஸ்கே இருக்கட்டும், பில்கேட்ஸே இருக்கட்டும், நான் 160 வருடம் சம்பளத்தை காசை நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆனால் நம்ம ஆண்டவர் நமக்கு செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் அவருடைய கொஞ்சம். சரி, ஓகே. அப்போது இதை அப்படியே மனசில் வச்சுக்கணும். இப்போ இந்த தாளந்துனா கீபோர்ட் போடுறது, கிட்டார் போடுறதெல்லாம் மனசில் வச்சுக்கூடாது. தாளந்துனா எவ்வளோ சொல்லுங்க? சிம்பிளாக சொல்ல போனால் இந்த வசனத்திலே விளக்குவாது. நான் பின்னாடி வரேன், வசனமே அதை சொல்லும். தாளந்துனா என்னன்னு வசனமே சொல்லும், பின்னாடி நம்ம விளக்குறோம். ஸோ இப்போதைக்கு தாளந்து என்றால் அது வெள்ளி பணம். ஓகேவா? ஒரு தாளந்து அப்படின்னா 3000 வெள்ளி பணம், வெள்ளி காசு. ஓகே, இப்போ இந்த கண்ணோட்டத்தோடு இந்த சம்பவத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. புரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற பாருங்க, பரலோக ராஜ்யம் புரதேசத்துக்கு பிரயாணம் போகிற ஒரு மனுஷன். இப்போ இங்கே யாரை பற்றி சொல்லியிருக்கு? நான் சொன்னது போல 21ஆம் அதிகாரத்துக்கு பிறகு ஆண்டவர் பேசின எல்லா விஷயமும் எதை பற்றியது என்றால் கடைசி கால சம்பவத்தை எடுத்துக்காட்டாகவே அந்த காரியம் என்ன பண்ணிட்டு இருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஆண்டவர் பேசுகிறாரு, பரலோக ராஜ்யம் புரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன். இப்போ ஆண்டவர் இன்னும் கொஞ்ச நாள் ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? சிலுவையில் அறையப்பட போறாரு. 3 நாள் கழித்து உயிர்த்தெழ போகிறாரு. உயிர்த்தெழுந்து 40 நாள் தரிசனமாகி அதுக்கப்புறம் எங்கே போக போறாரு சொல்லுங்க? பரலோகத்துக்கு போய் ரொம்ப நாள் அங்கே இருக்க போறாரு. போயிட்டு திரும்பி என்ன பண்ண போறாரு? வரப்போறாரு. இப்போ இதை தான் ஆண்டவர் தன்னை வைத்து சொல்லுகிறார். அப்போ புரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் யாது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து. யாரை அழைக்கிறாரு? ஊழியக்காரரை. தன் ஊழியக்காரரை. யாரை அழைக்கிறார் ஆண்டவர்? தன்னுடைய ஊழியக்காரர், தனக்கு ஊழியம் செய்கிற மக்களை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல இருக்கிறது. எதை ஒப்பு கொடுக்கிறாரு? அவருடைய ஆஸ்திகளை, தன்னுடைய ஆஸ்திகளை எடுத்து தன்னுடைய ஊழியக்காரன், தனக்கென்று ஊழியம் செய்கிற மக்களை அவர் அழைத்து 3 பேரை அவர் அழைத்து தன்னுடைய ஆஸ்தி, தனக்கு நிறைய இருக்கு, 160 ஆண்டு சம்பளத்தை கொடுக்கணும் அப்படின்னா சாதாரண விஷயமா? ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்பாக சனி கிரகம் இருக்கு, சேட்டன், அதில் விஞ்ஞானிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இரவும் பகலும் ஒரு 6 நாளாக மழை பெஞ்சிட்டே இருந்துச்சான். மழை பெஞ்சதில் என்ன ஒரு பெரிய பிரச்சனையா? என்ன விஷயம் அப்படின்னா, என்ன மழை பெய்யுனா தண்ணியாலாம் மழை பெய்யல, வைர மழை பெஞ்சிட்டு இருக்கான். எங்க வைரமான மழை என்ன பண்ணிட்டு இருக்கு? சேட்டன்ல பெஞ்சிட்டு இருக்கு. நம்மளால போவே முடியாது. சரியா? ஓகே, இப்போ பாருங்க, ஆண்டவர் நட்சத்திரங்கள் கோள்களை எல்லாம் பெய்ய சொல்லி அவர் அழைக்கிற ஒரு ஆண்டவர், அண்ட சராசரங்களை உருவாக்கினார். ஆண்டவர் விளையாடுறதுக்குன்னு இருக்கிற ஒரு சொப்பு சாமான்ல என்ன மழை பெய்யுது? இப்படி ஐஸ்வர்ய சம்பன்னர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவ்வளவு வசதியா இருந்ததுனால தான் தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு கொஞ்சம் பேக்கெட் மணி கொடுக்குறாரு. அந்த பேக்கெட் மணியோடைய அமௌண்ட் தான் எவ்வளோ? எத்தனை ஆண்டு சம்பளம்? 160 ஆண்டு சம்பளம். அப்போ தன்னுடைய ஆஸ்திகள், அவருடைய ஆஸ்தியிலிருந்து பணம் தான் அதையும் குறிக்கிறது. அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுக்கிறது போல இருக்கிறது. வாசிங்க. அவனுடைய திறமைக்கு தக்கதாக. பாருங்க, இங்கதான் திறமை வருது. ஓகேவா? அது தாளந்து வேற, அப்போ திறமை வேறங்கிறது இங்கே பிரிச்சு காமிச்சிட்டாங்க. ஓகேவா? இப்போ அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாளந்தும், ஒருவனிடத்தில் 5 தாளந்தும், ஒருவனிடத்தில் 2 தாளந்தும், ஒருவனிடத்தில் 2 தாளந்தும், ஒருவனிடத்தில் 1 தாளந்துமாக கொடுத்து, ஒருவனிடத்தில் 1 தாளந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். பாருங்க, இந்த ஊழியக்காரங்க ஆண்டவர்கிட்ட காசு தாங்கன்னு ஏதாவது கேட்டாங்களா? வசனம் சொல்லுதா? அவங்க கேட்கல.
ஊழியக்காரர் ரொம்ப தூரம், இந்த மனுஷன், இந்த ராஜாவாகி இந்த மனுஷன், அதாவது இயேசு கிறிஸ்து ரொம்ப தூரம் நம்ம போயிட்டு நம்ம ரொம்ப நாள் கழித்து வரப்போகிறோம். அதனால் அவராக கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு, தனக்கென்று ஊழியம் செய்கிறவர்களுக்கு அவராக கூப்பிட்டு, நீ ஒருத்தனுக்கு 5 தாலந்து, ஒருத்தனுக்கு 2 தாலந்து, ஒருத்தனுக்கு 1 தாலந்து அப்படின்னு சொல்லி அவர்தான் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொருத்தருக்கும் பிரித்து அவர் என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. பாருங்கள், நிறைய நேரங்களில் நம்ம யோசிப்போம், என்ன யோசிப்போம் அப்படின்னா, இந்த வேதம் பல பல ஸ்டடிகளுக்கு நம்ம உட்படுத்துகிறோம். ஓகேவா? ஃபினான்ஷியல் ஸ்டடியில் பண்ணும்போது அவங்க வேறு விதத்தில் சொல்லிக் கொடுப்பாங்க. எப்படி சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னா, 5 தாலந்து, 2 தாலந்து, 1 தாலந்து. நம்முடைய ஆண்டவர் பட்சபாதம் இல்லாத தேவன் தானே. அப்போது எல்லாருக்கும் என்ன பண்ணியிருக்கலாம், சமமாக கொடுத்துருக்கலாம். ஏன் இந்த பட்சபாதம் இருந்துச்சு? அவர் எல்லாருக்கும் என்ன பண்ணியிருக்கலாம், 2 தாலந்து அப்படி என்ன பண்ணியிருக்கலாம், கொடுத்துருக்கலாம். சரி, இல்லை நம்ம ஆண்டவர் தான் பெரிய பணக்காராச்சு, எல்லாத்துக்கும் எவ்வளோ கொடுத்துருக்கலாம், 5 தாலந்தே கொடுத்துருக்கலாமே. ஏன் 5, 2, 1, ஏன் ஆண்டவர் இந்த பட்சபாதம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்துக்கு இங்கே பைபிளில் ரொம்ப தெளிவாக இருக்குது. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் ஃபினான்ஷியலில் எப்படி பேசுவாங்க அப்படின்னா, ஸோ ஒருவனால் எவ்வளோ அவனால் தாங்கி கொள்ள முடியுமோ, அவனை 5 தாலந்து மேனேஜ் பண்ணுற அளவுக்கு அவனுக்கு திறமை இருக்குது அப்படின்னா, அவனுக்கு ஆண்டவர் எவ்வளோ கொடுக்குறாரு, 5 கொடுக்குறாரு. ஓரளவு மீடியமாக இருக்கிறவனுக்கு 2 கொடுக்குறாரு. ரொம்ப முடியாதவனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, 1 கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி. அதனால் நம்ம நல்லா மேனேஜ் பண்ண கற்றுக்கிட்டால் ஆண்டவர் நிறைய காசை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி ஃபினான்ஷியல் பைபிள் ஸ்டடியில் சொல்லுவாங்க. அது ஒரு புறத்தில் கரெக்டு. நான் எப்படி சொல்கிறேன்னா, அது அந்த ஸ்டடியில். பட் இங்கே நான் மறுபடியும் சொல்கிறேன், ஆண்டவர் என்ன நோக்கத்தோடு பேசுகிறார் என்ற கோணத்திலே நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், போயிட்டுருக்கோம். சரியா? ஸோ இப்போ ஆண்டவர் என்ன கோணத்தில் இதை பேசுகிறாரு அப்படின்னா, இது அப்படியே டோட்டலாக உல்டாவாக நம்ம பார்க்கணும். எப்படி அப்படின்னா, நான் ஏற்கனவே குடுவாஞ்சேரியில் பேசும்போது நான் சொன்னேன், இந்த ரிசர்வேஷன் பாலிசி எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா பைபிள்லேருந்து தான் வந்துச்சு. அதுக்கு எது உதாரணம் அப்படின்னா, இந்த உவமை தான் என்ன பண்ணுது உதாரணம். அம்பேத்கர் அவர்கள் தான் என்ன பண்ணாங்க, பிரிட்டிஷ் அரசாங்கத்தை போய் கற்றுக்கிட்டு அங்கே இருக்கிற சட்டத்திட்டங்களையும் என்ன பண்ணாங்க, நம்முடைய இந்திய தேசத்தில் சட்டத்திட்டங்களை வரைப்படுத்துகிறாங்க. அப்போது அவர் இந்த உவமையுடைய கருத்தை வைத்து தான் ரிசர்வேஷன் பாலிசிங்கிற காரியத்தை கொண்டு வந்தாங்க. ஸோ ரிசர்வேஷன் பாலிசி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இருக்கிறதுலே வீக்கர் செக்ஷனான பீப்புளுக்கு அதிகமாக சலுகை கொடுத்து அவங்களை என்ன பண்ணுறது, வாழ்க்கையில் அவங்கள மேலே தூக்கி விடுறதுக்கு. அப்போ அவங்களுக்கு சில சலுகைகள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். நல்ல ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, அவங்களுடைய சுச்சுவேஷன், அவங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் நல்ல எலிஜிபிளாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு கம்மியாக கொடுத்தா போதும். கவர்மெண்ட்டு யார் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, இருக்கிறதுலே கம்மியாக ரொம்ப வீக்கராக முடியாமல் இருக்கிற மக்கள், விளிம்பு நிலையில் இருக்கிற மக்கள், அவங்க படிப்பறிவு இல்லாமல் இருக்கிற மக்களுக்கு அவங்களை படிப்பறிவு கொடுத்து அவங்களுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்து அவங்களை உயர்த்த வேண்டியது யாருடைய கடமையாக இருக்குது, கவர்மெண்ட்டுடைய கடமையாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்க, ரிசர்வேஷன் பாலிசியை கொண்டு வராங்க. அது எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா இதே தான். அப்போது இங்கே என்ன ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்னா, இந்த 5 தாலந்து உள்ளவன், உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போது என்னால் இப்போ இங்கேருந்து அவ்வளோ தூரம் அங்கே பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நீங்கள் நடந்து போங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும், நான் என்ன பண்ணுவேன், என்னால் என்ன பண்ண முடியும், நான் நடந்து போயிடுவேன். இப்போது 2 கால் நடக்க முடியாமல் இருக்கிறாங்க, அவங்கள போயிட்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணணும், வீல் சேர் கொடுக்கணும். அப்போ அவங்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் செஞ்சு கொடுத்தா தான் அவங்களால என்ன பண்ண முடியும், போய் காரியங்களை செய்ய முடியும். ஸோ அப்போ அவங்களுக்கு தேவையான காரியங்களை செய்கிறதுக்காக அப்போ அவங்கள கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்க வேண்டியது இருக்குது. அவங்க பலவீனமாக இருக்கிறதுனால 2 பேர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வேண்டியதாக இருக்குது. அவங்களுக்கு நல்ல சத்துள்ள உணவு என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ அவங்களுக்கு நடப்பதற்கு வீல் சேர் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் எனக்கு அப்படி கிடையாது. அப்போ யாருக்கு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணணும், கஷ்டப்பட்டவங்களுக்கு, வீக்கராக இருக்கிறவங்களுக்கு. அப்போது இங்கே 5 தாலந்து பெற்றவன் ரொம்ப வீக்கர். இவனுக்கு ஆண்டவர் இன்னும் விதத்தில் நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். இப்போது நான் 5 இட்லி நான் நல்லா சாப்பிடுவேன். ஓகேவா? இப்போ அக்கா இருக்கிறாங்க, அக்கா 10 இட்லி சாப்பிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? எங்கள் அக்கா இருக்கிறாங்க, எங்கள் அக்கா 2 இட்லி தான் சாப்பிடுவாங்க. இப்போ கடவுள் எல்லாத்துக்கும் ஒன்றா கொடுக்கணும்னு நினச்சிக்கோங்களேன். எனக்கு 10, அக்காவுக்கு 10, எங்கள் அக்காவுக்கு 10 அப்படின்னா அக்காவுக்கு கரெக்டாக இருக்கும், எனக்கு 5 மீதி தான் இருக்கும். எங்கள் அக்காவுக்கு எவ்வளோ மீதி இருக்கும், 8 மீதி இருக்கும். சரி, ஓகே, மீதியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஆளுக்கு 2 கொடுத்தோன்னா நான் கூட மேனேஜ் பண்ணிடுவேன். அது அக்காவில் என்ன பண்ண முடியாது, கொஞ்சம் கூட
அப்போ ஆண்டதுக்கு தரணும். பிரதீப்புக்கு 5 இட்லி கொடுத்தா போதும், அந்த அக்காவுக்கு 10 இட்லி என்ன வேணும், அப்போ அவங்களுக்கு 2 இட்லி போகணும். அப்போது இது பார்ஷாலிட்டி பார்க்கறது கிடையாது. இது அவங்களுடைய திறமையாக அல்லது அவங்களுடைய ஸ்ட்ரென்த்துக்காக, அவங்களுடைய உடம்பு நலனுக்காக, அவங்களுடைய ஒவ்வொருத்தருக்கும் பாடி ஒவ்வொரு விதமாக இருக்கும். அதனால தான் டாக்டரில் கூட மெடிசன் போகும்போது உங்களுக்கு எதாவது அலர்ஜி இருக்கா, நீங்கள் ஸ்ட்ராங்காக மெடிசன் சாப்பிட்டா சில பேருக்கு ஒத்துக்காது, சில பேருக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக சாப்பிட்டாலும் ஒன்றும் செய்யாது. அது அவங்களுடைய பாடி கண்டிஷன்ஸ். அதே போல தான் ஆண்டவர் இங்கே பார்க்குறாரு. ஸோ இவனுக்கு நிறைய கொடுத்தாதான் இவன் ஓரளவு மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அதனால ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவனுக்கு 5 தாலந்து கொடுக்குறாரு. நார்மலாக இருக்கிறவனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, 2 தாலந்து கொடுக்குறாரு. நல்ல ஸ்ட்ராங்காக திறமையாக இருக்கிறவனுக்கு இவனுக்கு 1 தாலந்து கொடுத்தாலே இவன் என்ன பண்ணுவான், பெரிய அளவில் செய்வான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இவர்களுடைய திறமையை நம்பி என்ன பண்ணுறாரு, தாளந்தை கொடுக்கின்றார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய நேரங்களில் நம்ம நினைக்கிறோம் நம்மளை யாரையும் நம்மளை யாருமே நம்புறது இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய தாளந்தை நம்புகிற ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நம்புகிறார். கர்த்தர் நம்முடைய திறமைகளை நம்புகிறார். ஓகேவா. ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் பேசினார். என்ன பேசினார் அப்படின்னா, எனக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்குது, ஐயோ நான் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, ஆனால் இந்த கடன் பிரச்சனையில் கடவுள் எனக்கு உதவியே செய்ய மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த ஊழியக்காரர் சொன்னாராம், கர்த்தர் உங்கள் திறமையை நம்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்னையா திறமை இருக்குது, கடன் வாங்குறது எவ்வளோ திறமை தெரியுமா, அந்த திறமை உனக்கு இருந்துச்சுல்ல, கடன் பேங்க்கில் வாங்குறது சாதாரண விஷயமா, ஒருத்தங்கிட்ட 1000 ரூபா வாங்குறது எவ்வளோ திறமையாக பேசி, எவ்வளோ நேக்காக பேசி, என்னெல்லாம் பேசி எடுத்து நீ கடன் வாங்கினிய, அந்த திறமையை கடவுள் நம்புறாரு நீ உன் கடனை அடைக்கிறதுக்கு. அல்லேலூயா. நான் ஜோக்காக சொன்னாலும் இதுதான் உண்மை. கடவுள் என்ன பண்ணுறாரு, நம்மளுடைய திறமையை என்ன பண்ணுறாரு, கடவுள் நம்புகிறார். நம்முடைய திறமையின் மீது கடவுள் நம்பிக்கை வைக்கிறார். ஓகேவா. ஸோ அந்த திறமையின் மேலே கடவுள் நம்பிக்கை வைத்து நம்முடைய அதை தான் இங்கே வருது. ஸோ அவனுடைய திறமைக்கு தக்கதாக. ஓகே, அந்த வசனம் முடிஞ்சிச்சு. 16ஆம் வசனத்தை வாசிங்க. 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். ஓகே, அப்படியே 2 தாலந்து வாங்கினவனும் போய் என்ன பண்ணிட்டான், 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்து வாங்கினவன் போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய. ஒரு நிமிஷம். 1 தாலந்துனா எவ்வளோ சொன்னேன், எத்தனை கிலோ, 32 கிலோ எடையுள்ள ஒரு வெள்ளி நாணயம் உள்ள ஒரு பேகை கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போய் நிலத்தில் என்ன பண்ணியிருக்கான், கஷ்டப்பட்டு தோன்றதுக்கு எவ்வளோ டைம் ஆகிருக்கும். அதெல்லாம் நம்ம 1 தாளன்னா ஒரே ஒரு காசு நினச்சிட்டு இருக்கோம். காசு கிடையாது. எவ்வளோ, 3000 வெள்ளி காசு, 32 கிலோ எடை என்ன பண்ணியிருக்கான், கஷ்டப்பட்டு தோண்டி நிலத்தில் போட்டு புதைச்சி வச்சிட்டான். ஓகேவா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கடவுள் நம்ம எல்லாரையும் ஊழியம் செய்வதற்காக நம்ம அழைத்திருக்கின்றார். நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கென்று பெரிய ஊழியங்களை செய்கிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். பெரிய ஊழியம்னா என்னது, சின்ன ஊழியம்னா என்னதுங்கிறதுலாம் பின்னாடி இருக்கிற வசனங்களில் வரும். நம்ம என்ன ஊழியங்களில் தான் தெரிஞ்சுக்கணும், சொல்லுங்கள், பெரிய ஊழியங்களை நம்ம தெரிந்து கொள்ளணும். ஓகே, இப்போ வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அவனிடத்தில் இப்போ இந்த கணக்கு கேட்டான்ங்கிற ஒரு வசனத்தை நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, வா நான் உங்ககிட்ட கொடுத்த காசுக்கெல்லாம் நீங்கள் கணக்கு தாங்க அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்குறோம். இது அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது. ஆண்டவர் அந்த கண்ணோட்டத்தில் இதை பேசலை. ஓகேவா. ஏன்னா இந்த காசு அவங்க கேட்கவும் இல்லை. அவங்க கேட்டு கடவுள் கொடுத்தாரா, கேட்கல. இவர்தான் என்ன பண்ணாரு, கொடுத்தார். கொடுக்கும்போது ஒழுங்கா இதை வச்சு செலவு பண்ணு, நான் கணக்கு கேட்பனாது சொன்னாதா, சொல்லலை. சரியா. ஸோ அவங்க கேட்டோம், கொடுக்கல. கொடுக்கும் போதும் நான் கணக்கு கேட்பணும்னு சொல்லலை. சரியா. இப்போ ஆண்டவர் வெகு காலம் ஆன பின்பு கணக்கு கேட்டார் அப்படின்னா, இது எந்த மொழி நடையில் எழுதப்பட்டிருக்கு, என்ன அர்த்தத்தில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ ஒரு திருமண நிகழ்ச்சி நடக்குதுன்னு நினச்சிக்கோங்களேன். இப்போ அந்த திருமண நிகழ்ச்சிக்கு நான் என்ன பண்ணுறேன், அந்த திருமண தம்பதிக்கு ஒரு விலையேந்த ஒரு பொருளை நான் கொடுக்குறேன். ஓகேவா. கொடுத்துட்டு ஒரு வருஷம் கழிச்சோ இல்லை 6 மாதம் கழிச்சோ பார்க்கும்போது நம்ம விசாரிப்போம், நான் கொடுத்த பொருள் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருந்துச்சா, உங்களுக்கு அது பிடிச்சிருக்கா, அது வேலை செய்தா, அது நல்லா இருக்கா. என்ன பண்ணுவோம், ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்,
கேட்போம், விசாரிப்போம். இந்த கோணத்தில் தான் கடவுள் இந்த வசனத்தை சொல்கிறார். ஆண்டவர் கணக்கு கேட்பா, அது வேறு விஷயம், நான் அதுக்காக நான் வரல. பட் அதே நேரத்தில் இந்த உவமையை நான் சொல்கிறேன். இந்த உவமையை ஆண்டவர் என்ன நோக்கத்தோடு பேசி இருக்கிறார் என்பதை நம்ம தியானித்துட்டு இருக்கோம். ஸோ அப்போ அப்படி ஃப்ரெண்ட்லியாக, எப்பா சரி நான் போகும்போது உனக்கு 5 தாலந்துலாம் கொடுத்தனே, 2 தாலந்து 1 தாலந்துலாம் கொடுத்தனே, நீ என்ன பண்ணீங்க அதை வச்சு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஃப்ரெண்ட்லியாக கேட்குறாரு. அப்போது என்ன நடக்குது அப்படின்னா, 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு ஆண்டவனே 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவர்களை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். ஓகே, உடனே அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தார். 5 தாலந்து 100 ஆண்டுக்குள்ள சம்பளம். அது ஆண்டவர் என்ன சொல்றாரு சொல்லுங்க? அதுதான் ஆண்டவருக்கு கொஞ்சம். ஆண்டவருக்கு கொஞ்சம்னா எவ்வளோ சொல்லுங்க? 100 ஆண்டு காசு தான் ஆண்டவருக்கு கொஞ்சம். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், உன்னை என்ன பண்ணுவேன், அநேகத்திற்கு உன்னை அதிகாரியாக வைப்பேன், எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. இவன் தான் பெரிய காரியங்களை செஞ்சிருக்கான் ஆண்டவருக்கு. 5 தாலந்தை வச்சுட்டு 100 ஆண்டுக்குள்ள சம்பளத்தை வச்சுட்டு இன்னும் 100 ஆண்டுக்குள்ள காசு என்ன பண்ணிட்டான், அவன் சம்பாதித்து வைத்து கொண்டான். 30,000 வெள்ளிக்காசை அவன் என்ன பண்ணிட்டான், 15,000 வெள்ளிக்காசை வாங்கிட்டு 30,000 வெள்ளிக்காசை என்ன பண்ணிட்டான், அவன் சம்பாதிச்சிட்டான். உடனே ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷம். நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, எஜமானுடைய சந்தோஷத்துக்குள். யாருடைய சந்தோஷத்திற்குள் சொல்லுங்க? இவன் 30,000 வெள்ளிக்காசு சம்பாதிச்சது யாருக்கு சந்தோஷம்? எஜமானுக்கு சந்தோஷம். சரியா? இவன் மனுஷர்களை சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கவே இல்லை. அல்லேலூயா. யாரை சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சிருக்கான்? இயேசுவை சந்தோஷப்படும். நிறைய நேரங்களில் நம்ம என்ன தவறு செய்கிறோம் அப்படின்னா, மனிதர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காகவே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டா அவங்க தப்பாக நினச்சிப்பாங்களோ, இப்படி பண்ணிட்டா அவங்க சரியாக நினச்சிப்பாங்களோ. மனுஷனை சந்தோஷப்படுத்தினால் கடவுளை சந்தோஷப்படுத்த முடியாது. இன்னொன்னும் சொல்கிறேன், ஒரு நாளும் எந்த மனுஷனும் சந்தோஷப்படுத்த முடியாது. ஆனால் நம்ம செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கடவுளை சந்தோஷப்படுத்தும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு என்று செய்கிற காரியங்கள். அப்போது ஆண்டவர் சொல்லுகிறார், எஜமானை நீ சந்தோஷப்படுத்தி விட்டாய், அதனால் நீ என்ன பண்ணு, எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் நீ பிரவேசி. அதே போல் 2 தாலந்தை வாங்கினவன் ஆண்டவரே, இவன் பின்னாடி லைனில் நிற்கிறான். இவன் பார்க்குறான், அவன் பெரிய ஆளுப்பா, அவன் கையில் 30,000 வெள்ளிக்காசு. இதுக்கு எனக்கு ஆண்டவர் 6,000 வெள்ளிக்காசு கொடுத்துருக்காது, நான் 12,000 வெள்ளிக்காசு தான் வச்சுருக்கேன். நான் 12,000 எங்கே இருக்குது, 30,000 எங்கே இருக்குது, ஆண்டவர் அவனை பயங்கரமாக பாராட்டிட்டாரு அப்படின்னு சொல்லி இவன் பின்னாடி நினச்சிட்டே இருக்கான். இவன் போய் அதை கொடுத்த உடனே கடவுள் இவனையும் பார்த்து என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, 23ஆம் வசனம், அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமம் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். 30,000 வெள்ளிக்காசு வாங்கி கடவுளுடைய கையில கொடுத்தவனுக்கும் ஆண்டவர் அதே வார்த்தைகளை பேசினார். 12,000 வெள்ளிக்காசை வாங்கி கடவுள்கிட்ட கொடுத்தவனுக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு, அது ஒரு வார்த்தை கூட மாதல, ஒரு வார்த்தை கூட பிசக்கல, ஒரு எழுத்து கூட விடலை. அதே நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, எஜமானுடைய சந்தோஷத்துக்கு பிரவேசி, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்துக்கு அதிகாரியை வைப்பேன் என்று சொல்லி அதையே ஆண்டவர் பேசினார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஊழியத்தில் பெரிய ஊழியம் சின்ன ஊழியம்னு ஒன்றுமே கிடையாது. எல்லாம் தேவனுக்கு முன்பாக பெரிய ஊழியமே. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒருவேளை பேசும் பொழுது நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, பேசுகிறவர்கள் பிரசங்கிக்கிறவர்கள் பெரிய ஊழியம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கேமராவை ரெடி பண்ணுறாங்களே அவங்களும் அதே அளவு பெரிய ஊழியம், இந்த சேர் எடுத்து போடுறாங்களே அவங்களும் அதே அளவு பெரிய ஊழியம், இங்கே க்ளீன் பண்ணி ஒழுங்காக நீட் பண்ணுறாங்களே அவங்களும் ஒரு பெரிய ஊழியம். பேசும்போது ஊழியக்காரருக்கு தாகம் எடுக்குதுன்னு தண்ணி கொடுத்தாங்கன்னா அவங்களும் என்னது, ஆண்டவருடைய பார்வையில் பெரிய ஊழியம் தான். ஆண்டவர் பெரிய, நம்ம நிறைய நேரங்களில் பெரிய ஊழியக்காரர்கள் சின்ன ஊழியக்காரங்கள்லாம் கேட்டகரைஸ் பண்ணுறோம். அப்படிலாம் ஒன்று கிடையவே கிடையாது. மூத்த ஊழியக்காரர்கள், அனுபவத்தில் மூத்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பெரிய ஊழியக்காரர்கள் சின்ன ஊழியக்காரர்கள் கிடையாது. ஆண்டவர் பார்வையில் எல்லாரும் ஊழியக்காரர்களே. ஆண்டவர் பார்வையில் எல்லாமே பெரிய ஊழியம் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஊழியம் செய்யுங்க, ஏதாவது ஒரு ஊழியத்தை என்ன பண்ணுங்க
ஆண்டவருக்கு என்று செய்யுங்க. ஒரு ஒரு ஊழியக்காரருக்கு அவர் ஒரு நாள் அமெரிக்காவிலேருந்து பிரசங்கம் பண்ணுறாரு, ஒருத்தர் ஒரு நாளைக்கு இந்தியாவில் பிரசங்கம் பண்ணுறாரு, ஒன்று ஆஸ்திரேலியாவில் பிரசங்கம் பண்ணுறாரு, இன்னொருத்தர் இருக்கிறாரு ஒரு நாளைக்கு இந்த தெருவுலேருந்து பிரசங்கம் பண்ணுவார், இன்னொரு நாளைக்கு அடுத்த கிராமத்துலேருந்து பிரசங்கம் பண்ணுவார், இன்னொரு நாளைக்கு இன்னொரு கிராமத்துலேருந்து பிரசங்கம் பண்ணுவார். ஆண்டவர் பார்வையில் இருவரும் ஒருவர் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் பெரிய ஊழியக்காரர்கள் தான். அப்போது இந்த கண்ணோட்டத்தில் தான் ஆண்டவர் பேசுகிறார். ஸோ பெரிய ஊழியக்காரர் சின்ன ஊழியக்காரரோ, பெரிய ஊழியம் சின்ன ஊழியம் அப்படின்னும் கிடையாது, எல்லாமே ஒரே பெரிய ஊழியம் தான். இப்போது ஒரு தாளந்தை வாங்கினவன், நேரம் அதிகமாகி விட்டது, ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும். நிறுத்துங்க. நீங்கள் ஆண்டவர் என்ன சொல்கிறான், நீ விதைக்காத இடத்தில் அப்படின்னு என்ன அர்த்தம்? இவர் விதைக்கல, வேற யாரோ விதைச்சிட்டு போயிருக்காங்க, அந்த இடத்துலேருந்து என்ன பண்ணிட்டாரு, அதுக்கு திருடன்னு அர்த்தம். லிட்ரலாக அவரை பார்த்து என்ன சொல்கிறான், நீங்கள் திருடன். வேற ஒருத்தர், எனக்கு உங்களை பற்றி தெரியாதா, இந்த காசை எத்தனை யாரை ஏமாற்றி யாரை திருடி நீங்கள் வாங்கினீங்கன்னு எனக்கு தெரியாதா? தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான. அப்படின்னா என்னது, ஒருத்தர் அப்படியே கவனக்குறைவாக இருக்கும்போது அவனுக்கு தெரியாமல் எடுத்துட்டு வருது, கபடன். ஆண்டவரை பார்த்து திருடன் சொல்றான், ஆண்டவரை பார்த்து கபடன் சொல்றான். சரி, ஓகே. அடுத்தது, கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆண்டவரை பார்த்து என்ன சொல்றான், கடினமுள்ள மனுஷன். யாரை சொல்றான்? இவன் கேட்காம இருக்கும்போது 100 ஆண்டுக்கான சம்பளத்தை இவனுக்கு கொடுத்து நீ நல்லா இதுன்னு சொல்லிட்டு போன கருணையுள்ள, இரக்கமுள்ள, கிருபையுள்ள ஒரு ஆண்டவர் உலகத்தில் இவரை மாதிரி ஒருத்தருமே கிடையாது. அவரை பார்த்து இவன் என்ன சொல்றான், கடினமான என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். உமது தாளந்தை என்ன பண்ணாரு, நல்லா இப்ப அப்படியே சொல்றாரு, உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். சிஸ்டர் வந்து ரொம்ப பரிசுத்தமாக படிக்கிறாங்க, ஓகேவா? இதனுடைய அர்த்தம் எப்படி அப்படின்னா, அவன் இப்போது நான் கேட்குறேன், நான் அதே அந்த மேரேஜ் ஆன அந்த கப்பலுக்கு நான் கிஃப்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, என்னை பார்த்துட்டு கிஃப்டா அது இந்தா வச்சுக்கோ, நீயே எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதுதான் இங்கே நடந்திருக்கு. அப்படி தான் இவன் பேசினான், இவனுடைய ஸ்லாங்கே அப்படி தான் பேசியிருக்கான். இது வந்து ரொம்ப அப்படியே அது அழகாக மொழிபெயர்த்தாங்க. ஆனால் அவன் வந்து பேசினாரு, யாருக்கு வேணும் இந்தா வச்சுக்கோ, நீனே, எனக்கு தேவை கிடையாது, நீனே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டான், வாங்கிக் கொள்ளும். எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசதியில் போட்டு வைக்க வேண்டியதா இருந்தது. பாருங்க. அப்பொழுது அப்படியானால் நீ வாசிங்க, நீ என் பணத்தை, என் ஆண்டவர் கொடுத்தது தாளந்து. அந்த தாளந்து என்னது அப்படின்னா என்னது, வசனம் விளக்கம் கொடுத்துச்சா, என் பணம். அப்ப தாளந்துங்கிறது ஆண்டவர் சொன்னது இங்க என்னது, ஏன்னா அவன் சொல்றான் உமது தாளந்தை வாங்கி கொள்ளும் அப்படின்னு சொல்லி அவன் தாளந்துன்னு சொல்றான். ஆண்டவர் பதில் முறை கொடுக்கிறார், அப்படியானால் நீ என் பணத்தை, ஓகே, பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதா இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோட வாங்கி கொள்ளுவேனே என்று சொல்லி. பாருங்க, என்னுடையதை நான் வட்டியோடு வாங்கி கொள்வேனே. இவர் வாங்குறதுக்காக சொல்லல. 5 தாளந்து வாங்கினவனுடைய காசை ஆண்டவர் வாங்கினாரா? திரும்பி வந்து வாங்கினதா இல்ல. 2 தாளந்து அதிகமா 2 தாளந்து அதை வாங்கினாரா? எப்படி தெரியும்? அடுத்த வசனம் போட்டு அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கள். என்கிட்ட கொடுக்காதீங்க, யார்கிட்ட கொடுங்க? அப்ப ஆண்டவருக்கு தேவை கிடையாது, ஆண்டவர் கொடுத்தது தான். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் யாருக்கு கொடுக்கிறார் என்றால் தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கிறார். யார் ஊழியக்காரர்? நீங்களும் நானும் தான். உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்தது எல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுத்தது நம்ம வைத்திருக்கிற எல்லாமே ஆண்டவருடைய ஊழியக்காரர்களாகிய நமக்கு ஆண்டவர் கொடுத்தது எல்லாமே அது தாளந்துக்கு சமம், அது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு சமம். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவன் இடத்தில் இருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். பாருங்க, இது எதை குறிக்கிறதுனா நரகத்தை குறிக்கிறது, பாதாளத்தை குறிக்கிறது. இவனை எங்க தூக்கி போடுங்க? அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்திலே போடுங்க. என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், இது கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு
ஊழியம் செய்யாத எவரும் பரலோக ராஜ்யத்திற்குள் நுழைய முடியாது. ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆகவே தான் ஆண்டவர் சொல்வார், கலப்பையில் கை வைத்து கையை எடுக்கிறவன் கிடையாது, கையை வச்சுட்டே திரும்பி பார்க்கிறவன் எவனும் எனக்கு தகுதியானவன் கிடையாது. அப்போ இங்கேயும் அப்படிதான், தனக்கு ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி வந்துவிட்டு ஊழியம் செய்யாதபடி ஓபி அடிச்சுட்டு உக்காந்துட்டு இருந்தேன்னா என்ன பண்ண முடியாது. அது எந்த விதமான ஊழியமாக இருக்கட்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் ஊழியக்காரர்கள் என்று வேதம் அழைக்கும் நேரத்தில் ஊழியம் நாம் செய்யாமல் இருப்போம் என்றால் நாம் பரலோகத்துக்கு போவது கடினம். அல்லேலூயா. நாம் எல்லாரும் ஊழியம் செய்ய வேண்டும். ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவருக்கென்று நாம் ஊழியம் செய்வதற்கென்று கடவுள் நம்மை அழைக்கின்றார். நாம் கண்களை மூடுவோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கும் பிதாவே. ஏசப்பா, இந்த தாளந்து உவமைகள் மூலமாக எங்களோடு நீர் பேசி இருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்ததை வைத்து நாங்கள் உமக்கு ஊழியம் செய்ய எங்களுக்கு கிருபை தருவீராகப்பா. ஆண்டவரே, எங்களால் முடிந்த ஊழியங்களை ஆண்டவரே நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு கிருபை தாங்க தகப்பனே. எங்களுக்கு நீங்கள் கிருபை தாங்க தகப்பனே. எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் வணங்குகிறோம் சுவாமி. நாங்கள் உமக்கு சீஷர்களாய் இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். உமக்கென்று ஊழியம் செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். உமக்கென்று கொடுக்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.